ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, ஒரு அற்புதமான ஒரு பதிவு, பிறருக்கு செய்யும் ஒரு நன்மை என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் முடிஞ்சால் அதை செய்யுங்க கூட. அது என்ன அப்படின்னா, நிறைய பேர் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள், பெரியவர்கள் முதற்கொண்டு பல போதை பழக்கங்களில் ரொம்ப அடிமையாக இருக்கிறாங்க. அந்த பழக்கத்திலேருந்து எப்படி மீட்டெடுப்பது அப்படின்ற ஒரு பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மது பழக்கங்கள், புகைப்பிடிப்பது, அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரக்ஸு, இந்த போதை மருந்தை எடுத்துக்கிட்டு பல இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாரும் இந்த பழக்கத்தில் மாட்டிகிட்ருக்காங்க. மானம், மரியாதை, படிப்பு, வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்து, குடும்ப நிம்மதியெல்லாம் இழந்து அவங்களால அவங்க குடும்பங்கள் கஷ்டப்பட்டுருக்கு. இதுலேருந்து எப்படி மீள்றதுக்கு ரொம்ப முயற்சி செய்தாலும் மீள முடியாத ஒரு மனநிலை இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கான பதிவு. இன்றைக்கி நிறைய பேர் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்எஸ்டி, நிறைய கெமிக்கல்ஸ், போதை பழக்கத்தை நிறைய பேர் இருக்காங்க. கஞ்சா நிறைய எல்லாத்தையும் எடுத்து உடல் ரீதியாக, மன ரீதியாக பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. டேப்லெட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஹாலுசினேஷனில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதுலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியல. ஒரு விதமான மாயத்தோற்றம் அவங்களுக்குள்ளே சிக்கிட்டு. ஸோ அதுலேருந்து எப்படி வெளியே தெரியல. இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த சிம்பிள் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஏன்னா இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன் கூட. நீங்கள் பார்க்குற இந்த குறியீடு டெய்லி ஒரு 15 நிமிஷம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, மார்னிங் எழுந்த பிறகு ஒரு 15 மினிட்ஸ், டோட்டலாக ஒரு 1/2 hour, அவ்வளோதான். தொடர்ந்து செய்தோம் அப்படின்னா போதை பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடலாம். எப்படிப்பட்டவர்களாலும் வெளியே வரலாம். இதை நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நண்பர் ஒருவர், அவர் பேர் ஹரிஷ். அவர் அவருடைய வேலை என்னென்னா, ஒரு நாளைக்கு 5000 rupees சம்பாதிப்பார். 4000 போய் இடத்து ஒரு பெரிய ஒரு பாரில் உட்காந்து குடிச்சே தீர்த்துருவார். ஸோ அது எப்படி அவர் மீட் எடுக்கிறதுன்னு அவருக்கும் தெரியல, அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியல. வீட்டுக்கு டெய்லி 1000 ரூபா கொடுப்பார். அவ்வளோதான், முடிஞ்சு தான் அவருடைய ஒர்க். ஆனால் சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு 5000 rupees சம்பாதிக்கிறார். ஸோ இதே தான் அவருக்கு பழக்கம். இருந்து எப்படி மீட் எடுக்கிறதுன்னு தெரியல. வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு தெரியாமல் சில மருந்துகள்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. அந்த மருந்து சாப்பிட பிறகு தான் அவருக்கு அதிகமாக வேறு ப்ரைஸ். சம்டைம் டெய்லி கொடுக்குற அந்த 5000 சாப்பிட்ருவார் ஒரே நாளில். அப்போ என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல. என்கிட்ட கேட்கும்போது சில விஷயங்களை அவர் ஷேர் பண்ணார். அப்போ சொன்னேன், சரி நீங்கள் பார்க்குற இதே சிம்பிளை தான் அவருக்கு கொடுத்தேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரிசல்ட் ஒரு 1 month கழித்து சொல்லுங்கள் அப்படின்னு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ட்ரை பண்ணார். எப்படி ட்ரை பண்ணார் அப்படின்னா, எவ்ரிடே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் அந்த சிம்பிளை பார்ப்பார். அதாவது கண்ணை பிளிங்க் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு படுத்து தூங்கிடுவார். காலையில் எழுந்த உடனே அந்த சிம்பிளை தான் பார்ப்பார். அதாவது அவருடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா, பெட்டுக்கு முன்பக்கமும் பின்பக்கமும் 2 பக்கமும் ஒட்டி வச்சுருப்பார். ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த பக்கம், எழுந்த உடனே அந்த ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்து அந்த பக்கம் எழுந்து பார்க்கும்போது அந்த பக்கம் பார்ப்பார். ஸோ தொடர்ந்து இதை மாதிரி பார்த்துட்டு வர 12 நாள் கழித்து அவருக்கு என்ன ஏற்பட்டிருக்குன்னா, இந்த குடியை நிறுத்தலாம் அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு. நிறுத்தலாம் என்னென்னா நிற்கிறது இல்லை, வேலை வந்துடுச்சு. அதனால் அன்றைக்கி குடிக்கல. அவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனால் எல்லாம் ஆச்சரியமாகிடுச்சு. என்ன இன்றைக்கி குடிக்காமல் வந்திருக்காரு இவர், ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு அவருக்கு. வீட்டில் என்ன நினச்சிருக்காங்க, நம்ம கொடுத்த மருந்து தான் இப்போ தான் வேலை செய்து போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சரி, ஓகே. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு இனிமேல் அந்த மருந்து தான் கலந்து கொடுக்குறேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எதுவும் கொடுக்காத, நானே அந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டார். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. அவங்களும் இந்த மாத்திரை கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கார். 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் கழிச்சு அவருக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் என்னென்னா, அந்த குடிப்பழக்கத்துலேருந்து மொத்தமும் விடலை. வீட்டுக்கு 4000 கொடுத்துட்டு 1000 rupees குடிக்க ஆரம்பிச்சிட்டார். 1000 rupees ரொம்ப கம்மியாக குடிக்கிறாரு. அதுவும் அதே ஷாப்பில் ரொம்ப கம்மியாக, அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த ட்ரிங்கோட வேல்யூ ரொம்ப கம்மி, ப்ரைஸ் ஜாஸ்தி, அதனால் கம்மியாக குடிச்சிட்டு வந்துடுறாரு. இதே மாதிரி 2 months கழிச்சு என்ன பண்ண, அந்த 1000 rupees-ஐயும் வீட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு பிறகு அந்த வீட்டில் இருக்கவங்களும் சரி, அவரும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த குறியீடு அவங்க வாழ்க்கையில் மாற்றி இப்போ அவங்க லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஒரு 8 மாதமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. 8 மாதமாக இன்னும் அவர் அந்த ட்ரிங்கிங், அந்த தண்ணியில் கிட்ட கூட போனதில்லை. நான் கேட்டேன், உங்களுக்கு இப்போ தண்ணி குடிக்கணும்னு தோணுதான்னு கேட்டேன். இல்லைப்பா, எனக்கு ஒன்றுமே தோணவே இல்லை. அது அந்த ஸ்மெல்லை எனக்கு கண்டா எனக்கு வாமிட் சென்சேஷன் வருது. பிறகு ஒரு மாதிரி மனநிலை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு கொடுத்தேன். அவர் ஒரு செயின் ஸ்மோக்கர், தொடர்ந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் அதுதான் பண்ணார். ரெகுலராக ப்ராசஸ் சொன்னேன். 1 month கழிச்சு ஸ்மோக்கிங்கை விட்டுட்டார்.
இது அவர் எனக்கு சொன்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் விட்டுட்டேன். இப்போ எனக்கு பிடிக்கிறது இல்லை. இப்போ அந்த சேவிங் எனக்கு அந்த ஸ்மோக்கிங் வாங்குற அந்த சேவிங் எனக்கு வந்து பணம் வந்து சேவ் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வீட்டில் பசங்களுக்கு அந்த ஸ்மோக்கிங்க்கு செலவாக்குற அந்த பணத்தை வீட்டுக்கு குழந்தைக்கு டெய்லி இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பசங்க வீட்டில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். ஸோ அதுக்கு பிறகு இந்த மாதிரி ட்ரக்கு, கஞ்சா, பீன்ஸ் இந்த மாதிரி நிறைய அதை யூஸ் பண்ணி ஹாலுசினேஷன்லாம் சில பேருக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதை பண்ண சொன்னேன். ரெகுலராக பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் க்ரியேட் ஆகி அந்த டேப்லெட்லேயும் வெளியே வந்துட்டாங்க. அந்த கஞ்சா அதையும் இந்த மாதிரி அந்த மர்ஜுனா அது மாதிரி யூஸ் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கு போகிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறவங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. கூட போதை பழக்கத்தை வந்து டோட்டலாக வெளியே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர்பேஷன் தொடர்ந்து அதாவது மாஸ்டர்பேஷன் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதில் அடிக்ட் ஆகக்கூடாது. அதில் அடிக்ட் ஆக அதுலேருந்து வெளியே வர முடியல. பான் வீடியோஸ் இப்போ பார்த்தாலும் வெளியே பார்த்து அடிக்ட் ஆகிருக்குது. அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. டெய்லி பார்க்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. எதுக்கு அதெல்லாம் அதுதான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு கேட்டால் நான் அவங்ககிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் மாஸ்டர்பேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை எனக்கு வந்து டைம் இல்லை இப்போ அப்படின்னு சொன்னாங்க. அது பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடையாது எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிஸியாகிட்டேன். எனக்கு அது யோசிக்க கூட எனக்கு டைம் இல்லை இப்போ அப்படின்னு சொன்னார். டோட்டலாக லைஃப் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ஹேபிட்ஸ். ஒருத்தருக்கு வந்து கெட்ட பழக்கம் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் அவருக்கு ஒன்று எந்த பழக்கம் கெட்ட பழக்கம் கிடையாது. ஆனால் அவருக்கு எப்போ பார்த்தாலும் கெட்ட பழக்கம். எச்ச துப்பிக்கிட்டே இருப்பார். எந்த இடத்துல போனாலும் எச்ச பார்த்து துப்பிக்கிட்டே இருப்பார். எல்லா இடத்துலையும் ஏன் துப்புறாருன்னு அவருக்கே தெரியாது. சும்மா துப்பிக்கிட்டே இருப்பார். ஒரு பழக்கமாகிடுச்சு. எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லி வெளியில் போனாலும் ஆஃபீஸ்லேயே எல்லாம் கெட்ட ஒரு அந்த ஹேபிட்டை பார்த்து நிறைய பேருக்கு ஜாபே அவர் கொடுக்க மாட்டாங்களாம். வேலைலேருந்தே திரட்டி விட்டுருவாங்களாம். அதனால் அதை மாற்றணும்னு என்கிட்ட கேட்டார். அதுக்கு இந்த சிம்பிளை கொடுத்தேன். பண்ணார். ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பிட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக நின்றுச்சு. அப்புறம் அவர் சொல்கிறார், எச்சம் முழுவதும் தோணும் போதெல்லாம் முழுங்கிடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, நல்லது தான். அதிகமாக நம்ம சலைவை துப்பக்கூடாது. ஸோ நம்ம உடம்புக்கு அது கெடுதி தான். அதனால் அவரே அதை முழுங்கிடுறேன். அப்படி மியூக்கஸ் தான் துப்பலாம், தப்பு இல்லை. பட் சலைவாவே வேஸ்ட்டாக துப்புறது நல்லதில்லை. ஸோ அந்த பழக்கத்தில் அவர் வெளியே வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஒருத்தர் சொல்கிறேன். ஒரு பையனுக்கு 19 வயசு ஆகுது. டெய்லி கை சப்பிட்டு தான் தூங்குவான். யாரும் இல்லைன்னா உட்காந்து கை சப்பிட்டு இருப்பான். இது அவனுக்கு கெட்ட பழக்கமாக இருந்தது. என்கிட்ட சொன்னான்னா, என்னை காப்பாற்றுக்குன்னு என்னால் முடியல அப்படின்னு என்கிட்ட கேட்டான். நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், சரி ட்ரை பண்ணி பாருப்பா, இது எனக்கு ஒர்க் ஆகாமல் தெரில, பட் ட்ரை பண்ணி பாருன்னு. அவன் அதை பண்ணான். சரியாக டைம் 2 months அவன் வந்து 18 வருஷம் பிறந்ததுலேருந்து கை சப்பிட்டு இருக்கான். அது கை சப்புறது எப்படின்னா, கட்ட விரல் கிடையாது. அதாவது எப்படின்னா, நம்முடைய மோதிர விரலும் நடு விரலும் அதை மட்டும்தான் வாயில் வச்சு சப்பிக்கிட்டே இருப்பான். அவன் கை மட்டும் 2 விரல் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி குழன்னு ஜவ்வு மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் தொட்டு பார்த்தாலே அப்படி தான் இருக்கும். அவன் எனி டைம் ஈரமாகவே வச்சுட்ருப்பான் எப்போ பார்த்தாலும். ஸோ அதனால் வந்து அவனுக்கு அந்த விரலும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் ப்ராக்டிஸ் பண்ணான். 2 months ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து அவன் வெளியே வந்துட்டான். அது அவனுக்கு கெட்ட பழக்கமாக இருந்தது. அந்த ஹேபிட்லேருந்து அந்த கை வைக்கிற பழக்கம் அவனுக்கு வந்து நினைவில் வந்து பதியலை. அது கொஞ்ச நாள் கழிச்சு நான் கேட்டேன், என்ன ஆகுது? இல்லை, அது எனக்கு ஞாபகம் வர மாட்டேது வைக்கிறதுக்கு அப்படின்னு அவன் சொன்னான். இந்த மாதிரி இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் பார்த்த அனுபவத்தை நான் ட்ரை பண்ணி பார்த்து பிறருக்கு எப்பவுமே டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஸோ பண்ணி பாருங்கள், ஒரு சஜஷன் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது ஒர்க் ஆனதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கும் கூட. நானும் நிறைய பழக்கங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லேருந்து முழுசாக வெளியே வரலாம். நிறைய பேர் பான் வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன். அதுலேருந்து ஹேபிட்லேருந்து வெளியே வரலாம். நிறைய பழக்கங்கள் வந்து தேவையற்ற பழக்கங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியே வந்துடலாம். நீங்களாகவே மறைமுகமாக வச்சிட்ருப்போம். அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது தவிச்சிட்ருப்பீங்க. யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாதும் கூட. ஏன்னா இப்போ ஒரு ட்ரெண்டிங், நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி பழக்கத்தை போய் நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது அவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சில பேர். இதை மாதிரி நிறையா ஆட்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களால் அந்த பழக்கத்தை கூட ஒருத்தங்கிட்ட நிம்மதியாக ஷேர் பண்ண முடியல அப்படின்னு கூட நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் பழக்கத்தை யார்கிட்டையும் எவங்ககிட்டையும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான அற்புதமான ஒரு குறியீடு. இந்த குறியீடை பார்த்து ஒரு 15 minutes நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு தூங்குங்க. ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கேப் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா அப்போ தான் தூங்குறதுக்கான ஒரு அருமையான டைம். ஸோ நீங்கள் இதை பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் கதை பேசிக்கிட்டு அப்படியே அப்புறம் வேறு ஃபோன் பார்த்துக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த சிம்பிளை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு ஸ்லீப்பிங், தூங்கிடணும். ஸோ நீங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது.
அதுக்கு பிறகு காலைல எழுந்த உடனே அதில் தான் முழிக்கணும், அதை பார்த்துடணும். எவ்வளோ நேரம் அப்படின்னா 15 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக. காலைல எழுந்து பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன சேஞ்சஸ், ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்க்கணும், அவ்வளோதான். இந்த ப்ராக்டிஸ். வேறு டைம் நடுவில் பண்ணுறேன், இந்த டைமில் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் பண்ணலாமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. எவ்ரிடே இதை 2 டைம் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் பழக்கம் தானாகவே குறைய ஆரம்பிக்கும், சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். இந்த மாதிரி நிறைய பேர் சேஞ்சஸ் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு நான் கொடுத்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் உங்களுக்கும் சேஞ்ச் ஆகும் கூட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பழக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். என்னால் வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியும், உங்களால் ஷேர் பண்ண முடியும். நான் செய்த ஒரு நன்மை நீங்களும் நன்மை செய்ய விரும்புனீங்கன்னா அப்படின்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அதை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையில் அது சேஞ்ச் ஆகட்டும், அற்புதமாக சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேருக்கு வீடியோவை கூட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன். நன்றி. இதே போல் சைக்கோ சிம்பாலஜி வேணுமா? அந்த உங்களுடைய பதிவை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்னும் சைக்கோ சிம்பாலஜி இருக்குது, உங்களுக்காக கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.